तरसे अरुमरुंदे आनंद तेने अरुள் विरुंदे अम्बल तरसे अरुमरुंदे आनंद तेने अरुள் विरुंदे ஒண்ணு சேர்ந்து போச்சு. என்ன அர்த்தம்? காட்டு செடியில கை கால் வெட்டினா கூட ஒன்று சேர்க்கிற மருத்துவம் இருக்குது அந்த செடியிலங்கிறது நமக்கு அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் வைத்தியங்களே மாறிச்சாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான அதிசயங்கள்லாம் காட்டு செடி கிடக்குது. ஆமாம், இதெல்லாம் இருக்குது. நமக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணுற அறிவு நாம் இழந்துட்டோம். அப்போ இறை தத்துவம் நமக்குன்னு நிறைய விஷயங்களை படைச்சி ரகசியமாக வச்சுருக்குது பூமியில். பராசக்தியினுடைய அம்சம் அத்தனையுமே அதுக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சே இருக்காங்க. இன்னைக்கு கூட பல சித்திரங்கள் இங்கே உள்ள இந்த சித்திர வைத்தியத்துக்கெல்லாம் குற்றாலத்துலேருந்து மூலிகை செடி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதுக்குன்னே தயார் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அனுப்புகிறாங்க. அதனால தான் நாம் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு வைத்தியம் பண்ண முடியுது இல்லையா? அப்போ இறை தத்துவத்தை நாம் என்ன சொல்கிறார் அவர்? ஆன்மாவின் தூய்மையான ஒளி, அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஆகிய 5 திரைகளும் அகல. அன்னைக்கு சொன்னேன் நான் உங்களுக்கு, அன்னமய கோஷம் எதுக்காக வேலை செய்யுது? பிராணமய கோஷம் இயங்கிறதுக்கு வேலை செய்யுது. பிராணமய கோஷம் எதுக்காக வேலை செய்யுது? மனோமய கோஷம் இறங்க வேலை செய்யுது. அப்போ அன்னமும் காத்தும் மனமும் 3 மட்டும் இயங்குறதுக்கு தான் இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உதவி செய்யுது. நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த 3ஐயும் கடந்து மேலே போனால் விஞ்ஞானமய கோஷம்னு ஒன்று இருக்குது. அது அறிவினுடைய உதிப்பு நிலை. அதுக்கு நாம் போகவே மாட்டேங்கிறோம். அதுக்கு அப்புறம் போயிட்டோம்னா ஆனந்தமய கோஷம் சொல்லி இறைவனுக்கு தகுந்த கோஷம் ஒன்று உதயமாகும். இது 2ஐயும் நம்ம தொடரதே கிடையாது. நம்ம காலம் முழுவதுமே சாப்பாடு எப்படி சாப்பிடணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், செத்து போகணும். இது 3 தான் நமக்கு தெரியும். நமக்கு வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு சாப்பிட்ற? சம்பாதிக்கிறது சாப்பிட்றேன். எதுக்கு சம்பாதிக்கிற? சாப்பிட சம்பாதிக்கிறேன். இதுதான் நமக்கு தெரியும். இடையில கொஞ்சம் தூக்கம். இந்த 3 தான் உலக வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிட்டோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த 3 கோஷங்கள் தான் உன்னைய பூமியிலேருந்து வெளியே விடாமல் வச்சுருக்குது. பசி, நீங்கள் இப்போது ஒரு பெட்ரோல் டேங்கில் ஒரு வண்டி, இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு வண்டியை நீங்கள் இன்ஜினை கழட்டி வேலை பார்க்குறீங்க. பெட்ரோல் டேங்கில் பெட்ரோலை ஊற்றிட்டு தான் வேலை பார்ப்போம், இன்ஜின் ஓட விடுவோம். இந்த இன்ஜின் ஓடணும்னு சொன்னால் பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் ஊற்றணும். அந்த பெட்ரோலுக்கு பேர் தான் உணவு. அந்த உணவில் இயங்குறது மோட்டருக்கு பேர் தான் பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் இயங்குறப்போ அந்த விஞ்ஞானி அந்த மெக்கானிக் அந்த அறிவை கொண்டு அந்த இதை இன்ஜினை பார்க்குறான். அது மனோமய கோஷம். இந்த 3க்குமே ஆதாரம் உள்ளது. இந்த 2க்கு ஆதாரம் உள்ளது எதுனா நான் போடுற பெட்ரோல். நமக்கு அந்த பெட்ரோல் எதுக்கு போடுறோம்னா நமக்கு பசின்னு சொன்னால் மூச்சு காற்று நிற்க போகுதுன்னா தடுமாறும். லேசாக பசி அப்படியே தடுமாறும். எந்த வேலையும் ஓடாது, ஒரு மாதிரியா பதறும் உடம்பு. அந்த பதறதுக்கு பேர் தான் மூச்சு காற்று தடுமாறுதுன்னு சொன்னால் நாம் கொண்டு இறையை கொண்டு வயிற்றுல போடணும். அப்போ நம்ம நினைக்கிறோம் இது பசிங்கிறோம். பசி அல்ல. பசி உயிருக்கு சாவு கிடையாது, உயிருக்கு பசி கிடையாது, உயிருக்கு உறக்கம் கிடையாது. ஆமாம், நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்குத்தான் இந்த உயிருக்குத்தான் எல்லாமே அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அறியாமையில் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிரை நாம் அப்படியே உள்ள அமைக்க வச்சுக்கிறோம். அப்போ அந்த 5 கோஷங்களுடைய நிலையும் அகலணுன்றார். இந்த 5 கோஷம் அகன்றுவிட்டால் என்ன சொல்றாரு? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய ஆகிய 5 திரைகளும் அகல ஆன்மாவின் தூய்மையாக ஒளி தோன்றும். இதுக்கப்புறம்தான் தன்னை அறியும் கலை நமக்கு தெரியும். நான் யாருன்னு எனக்கு தெரியும். நானே என்னைய தியானம் மூலமா நீ தான் இந்த உடம்பை தாங்கி நிற்கிறியா அப்படின்னு நான் என் உயிரை நானே கேட்க முடியும். என்ன சொல்றாரு? ஆன்மாவின் தூய்மையான ஒளி தோன்ற அந்த ஆன்ம ஒளியிலே நிலை பெற்று ஆராய்கின்ற ஞானியர் அங்க ஞானி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த தன்னை அறியும் அறிவை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவன் ஞானம் அடைஞ்சிடறான். அப்ப என்ன சொல்றாரு? ஞானியர் என்றார். அந்த ஞானியர் தான் யாருன்னு தெரிஞ்சு கொண்ட, ஆன்மாவோடு உறவு கொண்டு ஆன்மாவோடு ஒளியை பார்க்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்ட அந்த ஞானியர் காண்பான், காணப்படும் பொருள், காட்சி ஆகிய 3ஐயும் கடந்து காண்பான், காணப்படும் பொருள், காணப்படும் காட்சி, இந்த 3 ஒன்று சேருது. காண்பான் யாரு? ஆன்மா. ஆன்மா காண்பான். காணப்படும் காட்சி எது? ஒளிமண்டலம். காணக்கூடிய பொருள் எது?
பார்க்கலாம். சொன்னாரு, காண்பான் காணப்படும் பொருள் காட்சி ஆகிய மூன்றும் கடந்து மேலாம் பிரணவ யோகத்தை அடைவார்கள். காண்பான் கேளன பார்ப்போம். ஆன்மா பிரகாசமுடையது, ஆனால் பண்டைய தொடர்பு காரணமாக ஐங்கோஷங்களினால் மறைப்புண்டு உள்ளது. ஐங்கோஷம் நிலை பெறுவது சுத்தமாயின் செயலாகும். இந்த கோஷங்களை திரை அகற்றி காண்பவரே உண்மையான பிரணவ யோகியார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐங்கோஷம் நீங்கி பரஞ்சுடர் தோன்ற ஆய்பவர்கள் திரிபுடி ஞானம் நீங்கிய மோனத்தவராவன் சொல்றாரு. இங்க என்னன்னா, இதுல ஒரு செய்யும் முன்னால் அமைச்சிருப்பாரு. காண்பான் யாருன்னு கேட்டா ஆன்மா, காணப்படும் பொருள் என்று கேட்டா ஒளிமண்டலம், காண்பது யாரு அப்படின்னு ஒரு செய்யணும். இது மூணுக்கும் ஒரு பொருள் வச்சிருப்பார். நமக்கு சரியா இப்ப புரியல, சொல்ல தெரியல. காண்பான் காணப்படும் பொருள் காட்சி, காட்சி வந்து இறைவனா இருக்காரு. காணப்படும் பொருள் வந்து ஒளிமண்டலமா இருக்குது. காண்பான் ஆன்மாவா இருக்கலாம். இந்த மூன்றுமே ஒளி பொருள் தான். இறைவனும் ஒளியா உள்ளவர், காணப்படுகின்ற ஆன்மாவும் ஒளியா உள்ளவர், காணப்படுற காட்சி அந்த ஒளிமண்டலம். இந்த மூன்றுமே ஒன்று சேரும் பொழுது இதுக்கு ஒரு ஞானத்தினுடைய அதாவது இந்த ஆன்மாவுக்கு வந்து அதிர்ச்சியான ஒரு ஞானம் வரும்போது அது மௌனமாயிருப்பார். பூமியில் அதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ எதுவுமே இல்லைன்றதுனால அது மௌனமாக மாறும் அப்படிம்பார். மோனமுத்திரைம்பார். அது பேர் மோனமுத்திரைன்னு சொன்னால் அண்ணா கீழே சொல்கிறார்ல, ஞானம் நீங்கிய மோனத்தவர் ஆவார். ஞானம் கூட ஒரு எல்லைக்கு மேலே போனால் தேவைப்படாது. ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன் பாரு. கடவுள் மேலே கூட பாசம் வைக்காதன்பார். ஏன்னா அதுவும் உனக்கு மறுபடியும் பிறைப்பட்டு வந்துடும். அப்போ முதல்ல ஞானம் அடையணும். அந்த ஞானமும் நம்மளை கொண்டுட்டு போய் அந்த மோனத்தில் கொண்டு விட்டதுக்கப்புறம் அதுவும் நமக்கு தேவைப்படாது. இறை தத்துவம் என்பது ஒளிமண்டலம். அதுக்கு ஞான வழியாக அங்கே போகலாம். ஆனால் ஞானத்தோடு உள்ளே போக முடியாது. ஒரு சட்டை மாதிரி கழட்டி போட்டு உள்ளே போகணும். சாதாரண மனிதனுக்கு ஞானம் அடைகின்றது அவசியம். ஞானத்தோடு உள்ளே போகும்போது இறைவனோடு போகும்போது அந்த ஞானம் தேவைப்படாது. ஏன்னா அதுவும் ஒரு பற்றா மாறிடும். நான் ஞானவான்கிறது ஒரு பெருமையாக அந்த உயிர் உள்ளே போகும்போது மறுபடியும் அந்த பெருமைக்கு அது கீழ் நோக்கி வரணும் என்று பிறவிக்கின்றதுனால எல்லாத்தையும் மறந்து அதாவது இழந்து தான் வந்தது மாதிரியே உள்ளே போகும். அதுக்கு தான் இறைவன்கிட்ட போகும்போது ஞானம் தேவையில்லை. அது ஒரு ஞான பொருள் தான். அது அப்போ என்ன சொல்றாரு, ஞானம் அகன்று நீங்கிய மோனத்தவர் ஆவார். மௌனம் என்றால் வாய் திறக்காத ஒரு மௌன நிலை, மௌனத்தவர் ஆவார் அப்படின்ட்டு இந்த செய்தியில் முடிக்காது. இது வந்து கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரை.